செம்மண்பட்டிங்கிற சின்ன கிராமம். செங்கல் நிறத்துல மண் பாதைகளும் அதோட ஓரமா வரிசையா இருக்கிற கடைகளும் கொண்ட எளிய ஊரு. அந்த ஊர்ல தினமும் விடியற்காலையில எந்திரிச்சு வேலைக்கு போற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேரு செல்வம். செல்வத்தோட அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அதுல இருந்து அவங்க அம்மா பொன்னம்மாள் ஒருத்தியே வயக்காட்டு வேலைக்கு போய் கிடைக்கிற கூலிய வச்சு வீட்டை நடத்தி வந்தாங்க. செல்வமும் இப்போ அம்மாவோட சேர்ந்து மத்தவங்க வயல்ல கூலி வேலை செய்யறது வழக்கம். தம்பி எந்திரிப்பா, இன்னைக்கு நல்லா மழை வர்ற மாதிரி இருக்கு. வேலுசாமி அண்ணன் வயல்ல வேலை இருக்குன்னு நேத்து சொன்னாரு. சீக்கிரம் போனா நல்ல கூலி கிடைக்கும். அம்மா, நீங்க எந்திரிச்சு எவ்வளவு நேரமாச்சு? நீங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்ல. ஓய்வெடுக்க முடிஞ்சா நான் எப்போவோ எடுத்திருப்பேன் தம்பி. நம்ம 2 பேரும் உழைச்சாதான் இந்த வண்டி ஓடும். போ, 4 வாய் சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஒவ்வொரு நாளும் காலையில வேலைக்கு போற வழியில முத்துவோட சிற்றுண்டி கடைய கடந்துதான் போகணும். அந்த கடையில இருந்து வர்ற வாசனை செல்வத்தோட காலடிகளை சில நொடிகள் அப்படியே நிப்பாட்டி வச்சிடும். இந்த வாசனை எவ்வளவு நாளா நான் இத ருசிச்சே பார்க்கல. கடைசியா எப்போ சாப்பிட்டேன்னு கூட ஞாபகம் இல்ல. 5 ரூபாய் இருந்தா போதும், ஒரு தட்டு வாங்கலாம். ஆனா அந்த 5 ரூபாய் கூட இப்ப கிடைக்குது கஷ்டமா இருக்கே. அம்மா கிட்ட கேட்கவும் மனசு வரல. அவங்களே 2 வேளை சரியா சாப்பிடாம இருக்காங்க. அந்த நேரத்துல அவன் நண்பன் ராஜு அவனுக்கு பின்னாடி இருந்து வந்து தோள்ல கை போட்டான். ராஜு செல்வத்தை விட 2 வயசு பெரியவன். ஆனா அவன் எண்ணங்கள் எப்போதுமே வேற திசையில ஓடும். என்னடா செல்வா, அந்த தட்டைய பாத்துக்கிட்டு நிக்கிற? வா, நமக்கு வேலைக்கு நேரம் ஆயிடும். இன்னைக்கு நல்ல கூலி கிடைக்கிற வேலை இருக்கு. ஒண்ணுமில்ல ராஜு, சும்மாதான் பார்த்தேன். பார்த்தேன்னு சொல்லி ஏமாத்தாத. உன் வயித்துல பசி இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்தே பழக்கமானவங்க தானே. என்ன பாரு, நான் எப்படியாவது என் தேவைக்கு காசை சம்பாதிச்சுக்கிறேன். நீ மட்டும்தான் இப்படி நேர்மையான்னு உசுர விடுற. எனக்கு அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க ராஜு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுதான் நிலைக்கும்னு. குறுக்கு வழியில வந்தது என்னைக்கும் நிலைக்காது. இப்போ கஷ்டமா இருந்தாலும் அதுதான் சரியான வழின்னு அம்மா எப்பவும் சொல்லுவாங்க. நல்லா இருக்குடா உன் பேச்சு. உங்க அம்மா நல்லவங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த உலகம் நேர்மைய மட்டும் வச்சுக்கிட்டு ஓடாது தெரியுமா? போகட்டும், விடு, வேலைக்கு போவோம். வேலை முடிஞ்சு சாயங்காலம் திரும்புற வழியில செல்வம் மறுபடியும் அந்த கடையை கடந்து போனான். இந்த முறை முத்து புதுசா ஒரு பளபளப்பான தட்டுல சூடான பலகாரத்தை அடுக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு புதுசா ஒரு பலகாரம் போட்டிருக்கேன். 5 ரூபாய் தான். ருசி பாரு தம்பி, எள்ளும் வெல்லமும் சேர்த்து செஞ்சிருக்கேன். வாசனை எப்படி தூக்குது பாத்தியா? இன்னைக்கு வேணாம் முத்து அண்ணா, இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன். சரி தம்பி, எப்போ வேணும்னாலும் வா. வீட்டை நோக்கி நடக்கும்போது செல்வத்தோட மனசுல ஒரு உறுதி பிறந்தது. ஒரு நாள் நான் இத வாங்குவேன். என் சொந்த சம்பாத்தியத்துல நேர்மையா வாங்குவேன். அன்னைக்கு அந்த பலகாரம் எனக்கு உலகத்திலேயே ரொம்ப ருசியா இருக்கும். மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல இருந்து வேலைக்கு புறப்படும் போது மண்ணுல மடிஞ்சு கிடந்த ஒரு பொருள் அவன் கண்ணுல பட்டது. அவன் குனிஞ்சு அதை எடுத்தான். அது ஒரு 5 ரூபாய் நோட்டு. இது 5 ரூபாய் நோட்டா? எனக்கே கிடைச்சிருச்சா? நேத்து தானே நான் இத பத்தி நினைச்சேன். இது அந்த இறைவனே பார்த்து கொடுத்ததா இருக்குமோ? ஐயா, எனக்கு கிடைச்சிருச்சு. செல்வம் அந்த நோட்டை கையில புடிச்சபடி சுத்தியும் முத்தியும் பார்த்தான். தெருவே வெறிச்சோடி கிடந்தது. யாரும் அதை தேடி வர்ற மாதிரி தெரியல. யாரோடதுன்னு தெரியலையே. வீட்டு வாசல்லயே கிடந்துச்சு. யாரும் தேடிக்கிட்டு வர்ற மாதிரியும் தெரியல. இன்னைக்கு சாயங்காலம் நான் அந்த பலகாரத்தை வாங்கிடலாம். எத்தனை நாளா நான் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் வேலைக்கு போற வழி நெடுகிலும் அந்த நோட்டையே மனசுல வச்சுக்கிட்டு நடந்தான். வழியில ராஜுவை பார்த்தான். என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? நேத்து இருந்த வாடின முகம் இப்போ இல்லையே. பாரு ராஜு, வீட்டு வாசல்ல கிடைச்சது. இன்னைக்கு சாயங்காலம் நான் அந்த 5 ரூபாய் பலகாரத்தை கண்டிப்பா வாங்கிடுவேன். அடேப்பா, அதிர்ஷ்டம் உன் கால்ல வந்து விழுந்திருக்கு. யாருக்குதான் இது சொந்தமா இருக்குமோ? அவங்க இப்போ வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு கிடைச்சது உங்க அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். சந்தோஷமா அனுபவி. ஆமா, ஆனா ராஜு, இது என் பணம் இல்லையே, யாருடையதோ. அவங்களுக்கு அது ரொம்ப தேவையா இருக்கலாம்ல. செல்வா, இப்படி யோசிச்சா வாழ்க்கையே ஓடாதுடா. வழியில கிடைக்கிற பணத்துக்கு சொந்தக்காரனை தேடுறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கு? நான் இப்படி எத்தனையோ தடவை கிடைச்ச பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. எடுத்துக்கோ, சாப்பிட்டு சந்தோஷமா இரு. இது சின்ன காசு, யாருக்கும் இதனால பெரிய நஷ்டம் வந்துடாது. ராஜுவோட வார்த்தைகள் செல்வத்தோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்தாலும் எங்கோ ஒரு சின்ன குழப்பம் நீடிச்சது. வேலை முடிஞ்சு சாயங்காலம் அவன் நேரா முத்துவோட கடைய நோக்கி நடந்தான். மனசு முழுக்க ஒரே சந்தோஷம். இன்னைக்குதான் என் நாளு. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த பலகாரம் இன்னைக்கு எனக்கு கிடைக்கும். அம்மாவுக்கும் கொஞ்சம் கொண்டுட்டு போவேன். ஆனா கடைக்கு பக்கத்துல வந்தப்போ அங்க நடந்த ஒரு விஷயம் அவன் காலடிகளை அப்படியே நிப்பாட்டுச்சு. வயசான ஒரு பாட்டி தன் சேல தலைப்புல சில்லற காசை ஒவ்வொன்னா புரட்டி பாத்துக்கிட்டு கவலையோட தரையில தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என் 5 ரூபாய் எங்கோ விழுந்துடுச்சே. இப்போ என்ன செய்யறது? ஐயா, மருந்து வாங்க வேற காசும் இல்லையே. என் கிழவர் படுக்கையில கிடக்காரு. மூச்சு விடவே கஷ்டப்படுறாரு.
அந்த வார்த்தை காதுல விழுந்த உடனே செல்வத்தோட கால்கள் அப்படியே உறைஞ்சு போச்சு. அவன் கையில இருந்த நோட்டு திடீர்னு ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. மருந்து பாட்டி மருந்து வாங்கத்தான் அந்த பணம் தேவைன்னு சொல்றாங்க. இது இது பாட்டியோட பணமா தான் இருக்குமோ? எங்க வீட்டு வாசல்ல தானே கிடந்துச்சு. பாட்டி வீடும் அந்த பக்கம் தானே இருக்கு. கையில இருந்த நோட்டையும் பாட்டியோட நடுங்குற முகத்தையும் பார்த்துட்டு செல்வத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியாம மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்தது. ஒரு பக்கம் ரொம்ப நாள் ஆசை, இன்னொரு பக்கம் ஒருத்தரோட உசுருக்கான தேவை. மீனாட்சி பாட்டி இன்னும் பதற்றமா தரையில தேடிக்கிட்டு இருந்தாங்க. செல்வம் நோட்டை கையில மடிச்சு வச்சபடி அமைதியா அவங்களையே பாத்துக்கிட்டு நின்னான். அவன் மனசுக்குள்ள 2 குரல்கள் மோதிக்குச்சு. ஒரு பக்கம் ராஜு சொன்னதும் சரிதான், இது எனக்கு அடிச்ச அதிர்ஷ்டம், வேற யாரும் தேடல, இது எனக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பாட்டியோட மருந்து இத நம்பித்தான் இருக்கு. பெரியவருக்கு உடம்பு சரியில்லையா, நான் இப்போ என்ன செய்யணும்? என்னோடது வெறும் பசிதான், ஆனா அவங்களுக்கு உசுறு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ முத்துக்கடையை விட்டு வெளியே வந்தான். அவன் பாட்டியோட நிலைமைய பார்த்துட்டு கேட்டான், பாட்டி என்ன ஆச்சு? ஏன் இப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்க? முத்து, என் கிழவர் படுக்கையில கிடக்காரு, மூச்சு விடவே கஷ்டப்படுறாரு. நேத்துல இருந்து எனக்கு தூக்கமே வரல. மருந்து வாங்க கடைசியா மிச்சம் இருந்த 5 ரூபாயை எடுத்துக்கிட்டு வந்தேன். வழியில எங்கேயோ விழுந்துருச்சு போல. அது இல்லாம மருந்து வாங்க முடியாதா முத்து? எனக்கு வேற எந்த வழியும் தெரியலையே. மருந்து கடைக்காரன் கடன் கொடுக்க மாட்டான் பாட்டி, உங்களுக்கே தெரியும் தானே. அவனுக்கே ஏகப்பட்ட கஷ்டம், காசு இல்லாம மருந்து தர மாட்டான். நான் உங்களுக்கு உதவலாம்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்கிட்டயும் இப்போ கைவசம் கூடுதலா காசு ஒண்ணும் இல்லையே. அதை கேட்ட உடனே செல்வத்தோட முகத்துல இருந்த சந்தோஷம் மெல்ல மெல்ல மறைஞ்சது. அவன் மனசுக்குள்ள அவனோட சொந்த ஆத்தாவின் முகம் வந்து போனது. என் ஆத்தா கூட ஒரு சின்ன காசுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சுட்டெரிக்கிற வெயில்ல நின்னு வயக்காட்டு வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வீடு வந்து கால் வலிக்குதுன்னு கூட சொல்லாம சமைக்கிறாங்க. இந்த பாட்டியும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க புருஷனுக்கு மருந்து இல்லாம போனா அவர் உசுரே போயிடலாம். இது வெறும் ஒரு தட்டு பலகாரத்தை விட எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நினைவு செல்வத்தோட மனச மெல்ல மெல்ல மாத்த ஆரம்பிச்சது. ராஜு சொன்ன வார்த்தைகள் இப்போ அவனுக்கு வெறும் ஆசை பேச்சா மட்டும்தான் தெரிஞ்சது. இல்ல, ஒரு தட்டு பலகாரத்துக்காக ஒரு மனுஷனோட உசுரை நான் பணயம் வைக்க முடியாது. என் பசி இன்னும் ஒரு நாள் கூட தாங்கும், ஆனா அவரோட உசுறு தாங்காது. கடைசியா செல்வம் மனசை தேத்திக்கிட்டு பாட்டி பக்கத்துல ஒரு அடி முன்னாடி போனான். அவன் கையில இருந்த 5 ரூபாய் நோட்டை மெதுவா நீட்டினான். பாட்டி, இது உங்களோட தானே? செல்வம் நோட்டை கொடுத்த உடனே மீனாட்சி பாட்டி ஆச்சரியத்தோட அவனை பார்த்தாங்க. அவங்க கண்ணுல நம்ப முடியாத சந்தோஷம் பொங்குச்சு. இதுதான் என் காசு. இதுல ஒரு சின்ன கிழிசல் இருக்கு பாரு, அத வச்சுதான் எனக்கு தெரியுது. எங்க கிடைச்சது தம்பி? நான் காலையில இருந்து இதையே தேடிக்கிட்டே இருந்தேன், மனசே ஆறல. வீட்டு வாசல்ல தரையில கிடந்துச்சு பாட்டி. காலையில எடுத்தேன். நான் அத வேற ஒண்ணு வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க கிழவரோட நிலைமை தெரிஞ்சதும் பாட்டி அவன் கைய புடிச்சு நெகிழ்ச்சியோட வாழ்த்துனாங்க. தம்பி, நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்லப்பா. இந்த காசு இல்லாம போயிருந்தா என் கிழவருக்கு மருந்து வாங்க முடியாமையே போயிருக்கும். நீ இன்னைக்கு ஒரு உசுரையே காப்பாத்திருக்கடா ஐயா. உன்னோட பசியை விட என் கிழவரோட உசுறுதான் முக்கியம்னு நினைச்சியே, அதுவே உன்னோட பெரிய குணம். அந்த இறைவனே உன்னை எப்பவும் நல்லா வச்சிருப்பான். நான் இப்போவே ஓடி போய் மருந்து வாங்கணும். முத்து இதையெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தான். செல்வத்தோட நேர்மைய பார்த்து அவன் மனசுக்குள்ள ஒரு பெருமை பிறந்தது. இந்த தம்பி இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. 5 ரூபாய் பலகாரம் வாங்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அது அவன் மூஞ்சிலேயே தெரிஞ்சது. ஆனா அதையே விட்டுட்டு பாட்டிக்கு காசு திருப்பி கொடுத்திருக்கான். இப்படிப்பட்ட மனுஷங்க இப்போதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். 5 ரூபாய் பலகாரம் வாங்குற ஆசைய விட்டுட்டாலும் செல்வத்தோட மனசு ஏதோ ஒரு வித்தியாசமான லேசான உணர்வால நிறைஞ்சது. அது வருத்தம் இல்ல, ஒரு நிம்மதி. பாட்டி மருந்து கடையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முத்து செல்வத்தை கூப்பிட்டு நிப்பாட்டினான். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நேர்மைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு தெரியுமா? நீ இப்போ செஞ்சது எதை விடவும் பெருசு. நான் இத பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். முத்து கடைக்குள்ள போய் அந்த பளபளப்பான தட்டை கையில எடுத்துட்டு வந்து செல்வத்துக்கு முன்னாடி வச்சான். இத வாங்கிக்கோ. செல்வம் அந்த தட்டை பார்த்துட்டு தயக்கத்தோட நின்னான். இது பரிசா? இத வாங்கிக்கலாமா வேண்டாமா? புதிய ஒரு யோசனையில அவன் மறுபடியும் மாட்டிக்கிட்டான். முத்து அண்ணா, இத நான் வாங்கிக்கலாமா? என்கிட்ட காசு இல்லையே. நான் ஏற்கனவே அந்த 5 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டேனே. இது உன் நேர்மைக்காக நான் தர்ற அன்பு பரிசு தம்பி. யாருடைய காசும் இல்ல, என் சொந்த மனசார கொடுக்கிறேன். நீ இன்னைக்கு செஞ்சத பார்த்த பிறகு உனக்கு ஏதாவது செய்யணும்னு என் மனசு சொல்லுது. வாங்கிக்கோ, இதுல எந்த ஒரு கடனும் இல்ல. அந்த வார்த்தையை கேட்டதும் செல்வத்தோட தயக்கம் குறைய ஆரம்பிச்சது.
அப்போ திடீர்னு ராஜு அங்க வந்தான். அவன் தூரத்துல இருந்தே இதையெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தான். செல்வா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? கிடைச்ச காசை கைவிட்டுட்டு இப்ப சும்மா தர்றாங்கன்னு பலகாரத்தை வாங்குறியா? உன் புத்தி எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. நான் சொன்ன மாதிரி அந்த காசை நீயே வச்சிருந்தா இப்போ நீயே காசு கொடுத்து சாப்பிட்டு இருப்ப, யாருக்கும் கடன் படாம. ராஜு, நான் அந்த காசை சும்மா கைவிடல. அது யாருடையதுன்னு தெரிஞ்ச உடனே கொண்டு போய் கொடுத்தேன். அது மீனாட்சி பாட்டியோட காசு. அவங்க கிழவருக்கு மருந்து வாங்குறதுக்கு தேவைப்பட்டது. இது முத்து அண்ணா அவராகவே பார்த்து கொடுக்கிற பரிசு. அவரோட சொந்த மனசுல இருந்து கொடுக்கறாரு. நேர்மைன்னு நீ பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. உலகம் இப்படி இல்லடா செல்வா. கிடைக்கத சுருட்டிக்க தெரியணும், இல்லாட்டி வாழ்க்கை முழுக்க ஏழையாவே இருந்துட வேண்டியதுதான். நீ பாட்டிக்கு காசை திருப்பி கொடுத்ததுனால உனக்கு இப்போ என்ன கிடைச்சது? ஒரு தட்டு பலகாரம், அவ்வளவுதான். அதுவும் யாரோ தர்மம் பண்ணின மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ மீனாட்சி பாட்டி மருந்து கடையில இருந்து திரும்பி வந்தாங்க. ராஜுவோட பேச்ச கேட்டவங்க அவனுக்கு காரசாரமா பதிலடி கொடுத்தாங்க. தம்பி ஐயா, நீ சொல்றது ரொம்ப தப்புப்பா. இந்த தம்பி இன்னைக்கு செஞ்சது சாதாரணமான விஷயம் இல்ல. என் கிழவர் இப்போ நல்லா இருக்காரு. மருந்து வாங்கி கொடுத்துட்டு வர்றேன். இது இவன் நேர்மைக்கு கிடைச்ச கூலி. நேர்மையான பிள்ளை எப்போதும் நல்லா வாழ்வான். உன்னை போல குறுக்கு வழியில காசு தேடுறவங்க ஒரு நாள் அதுக்கான பலனை அனுபவிச்சே தீருவாங்க. நான் என் வாழ்நாளில நிறைய பேரை பார்த்துட்டேன். எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். பாட்டியோட வார்த்தைகள் ராஜுவோட முகத்துல ஒரு சின்ன நடுக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவன் அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து கிளம்புனான். பேசுங்க, நான் என் வழியில போறேன். எனக்கு யாரோட புத்திமதியும் தேவையில்லை. பாட்டி பத்திரமா போறத பார்த்த பிறகு செல்வம் அந்த தட்ட கையில புடிச்சபடி ரொம்ப சந்தோஷமா வீட்டை நோக்கி நடந்தான். அவன் மனசுக்குள்ள இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஆத்தா கிட்ட சொல்லணுங்கிற ஆசை பொங்குச்சு. அந்த ராத்திரி செல்வம் தன் ஆத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஆனா ராஜு வேற ஒரு தப்பான பாதையில நடந்தான். அவனும் அதே நாள் சாயங்காலம் ஒரு குறுக்கு வழியில காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான். ராஜு ஊர் தலைவர் பெரியசாமியோட வீட்டு வளவுல வேலை செய்யறவன். அன்னைக்கு சாயங்காலம் அவன் பெரியசாமியோட பணப்பையில இருந்து சில்லறையா கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டான். யாரும் பாக்கலன்னு நினைச்சுக்கிட்டு. யாருக்கும் தெரியாது. பெரியசாமிக்கு இவ்வளவு காசுல ஒரு குறையும் தெரிய போறது இல்ல. அவருக்கு ஏகப்பட்ட காசு இருக்கு. இந்த சின்ன காசு காணாம போனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இத வச்சு நான் நல்லா பசியார சாப்பிடலாம், ஒரு படமும் பார்க்கலாம். ஆனா அவனுக்கு தெரியாம பெரியசாமியோட வேலைக்காரி கமலம், ராஜுவோட சொந்த அம்மா, அந்த வளவுல தூரமா நின்னு தன் மகன் செய்யற காரியத்தை பாத்துட்டாங்க. ராஜு, இது என்ன காரியம் செய்யற நீ? என் மகன் திருடனா மாறிட்டானா? நான் இவனை இப்படி வளர்க்கவே இல்லையே. என் கண்ணாலேயே நான் பாத்துட்டேனே. இப்போ என்ன செய்யறது? மறுநாள் காலையில பெரியசாமி தன் பணப்பையில காசு குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அவரு ஊர் மக்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தினாரு. நேத்து சாயங்காலம் என் வீட்டு வளவுல வேலை செஞ்சவங்க யாரு என் பணப்பையில காசு குறைஞ்சிருக்கு. இது சின்ன விஷயம் இல்லப்பா. நம்பிக்கை துரோகம் பண்ணது பெரிய தப்பு. எல்லாரும் வாயடைச்சு போய் நின்னாங்க. ராஜு பயத்தோட தலை குனிஞ்சு நின்னான். அப்போ கமலம் நடுங்குற குரலோட முன்னாடி வந்தாங்க. பெரியசாமி ஐயா, நான் ஒன்னு சொல்லணும். இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சொல்லாம இருந்தா அது இன்னும் பெரிய பாவமா ஆயிடும். நேத்து சாயங்காலம் என் மகன் ராஜு அவன்தான் காசை எடுத்தான். நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். பெத்த மகனையே காட்டி கொடுக்கற வலி எனக்கு ரொம்ப இருக்கு ஐயா. ஆனா என்னால இத மூடி மறைக்க முடியாது. கூட்டம் முழுக்க அதிர்ச்சியில அமைதியாச்சு. ராஜு தன் பெத்த ஆத்தாவையே நம்ப முடியாம பார்த்தான். அம்மா, நீ ஏன் என்ன காட்டி கொடுத்த? நீ எங்க அம்மா இல்லையா? எப்படி உன்னால இப்படி செய்ய முடிஞ்சது? ஏன்னா ராஜு, நான் உன்னை ஒரு திருடனா வளர்க்கலடா. நான் உன்னை நேர்மையான மனுஷனா வளர்க்கணும்னு நினைச்சேன். நீ இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டா நாளைக்கு இன்னும் பெரிய தப்பு செய்வ. இன்னைக்கு சின்ன காசு, நாளைக்கு பெரிய காசு, அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பெரிய தப்பு கூட செய்ய துணிஞ்சுடுவ. நான் இப்போ உன்னை திருத்தலனா நாளைக்கு சட்டம் உன்னை தண்டிக்கும். அதை இந்த பெத்த மனசால தாங்க முடியாதுடா ஐயா. நான் ஆத்தாவா இருந்தாலும் உன்னோட நல்ல எதிர்காலத்துக்காகத்தான் இப்போ உண்மையை சொல்றேன். பெரியசாமி ராஜுவை நோக்கி திரும்பினாரு. ராஜு, நீ செஞ்சது தப்பு. ஆனா உங்க அம்மா இன்னைக்கு காட்டின தைரியம் உன்னை உசுரோட காப்பாத்தும். இது சாதாரண பெத்தவளோட செயல் இல்ல. காசை திருப்பி கொடுத்துடு. இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்காத. இந்த முறை உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இப்படி நடந்தா நேரா அதிகாரிக கிட்ட ஒப்படைக்க வேண்டி இருக்கும். ராஜு வெட்கத்தோட தலை குனிஞ்சு காசை திருப்பி கொடுத்தான். அவன் மனசுல அன்னைக்குல இருந்து ஒரு பாடம் நல்லா பதிஞ்சது. குறுக்கு வழியில வந்தது என்னைக்கும் நிலைக்காது. அதோட விலை ரொம்ப பெருசு. அம்மா, என்ன மன்னிச்சுடு. நான் தப்பா யோசிச்சுட்டேன். நீ செஞ்சதுதான் சரி. என்னை எப்பவும் காப்பாத்தணும்னு தான் நீ இப்படி செஞ்சிருக்க. தம்பி ஐயா, நான் உன்னை இழக்கிறத என்னால தாங்கிக்க முடியாதுடா. அதனாலதான் இப்போ உன்னை சரி பண்ண முயற்சி செஞ்சேன். இனிமேலாவது நல்லவனா இருப்பா. அதே நேரத்துல செல்வத்தோட வீட்டுல வேற ஒரு காட்சி நடந்துகிட்டு இருந்தது.
தட்ட கையில புடிச்சபடி வீட்டுக்கு வந்த செல்வம் தன் ஆத்தா பொன்னம்மாள் கிட்ட நடந்தத ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் சொன்னான். அம்மா, காலையில வாசல்ல 5 ரூபாய் கிடைச்சது. நான் அதை வச்சு அந்த பலகாரத்தை வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது மீனாட்சி பாட்டியோட காசுன்னு தெரிஞ்சதும் நான் அதை திருப்பி கொடுத்துட்டேன். பாட்டியோட கிழவருக்கு மருந்து வாங்குறதுக்கு தான் அந்த காசு தேவைப்பட்டிருக்கு. ராஜு என்ன வேணும்னா எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னா, ஆனா என்னால அப்படி செய்ய முடியலம்மா. பொன்னம்மாள் அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தா. அவ கண்ணுல மகனோட நேர்மைய பார்த்து பெருமை நிரம்புச்சு. நீ செஞ்சது ரொம்ப சரியான காரியம் தம்பி. பசி தீர்க்கிற உணவு முக்கியம்தான், ஆனா மனசாட்சியை காப்பாத்துறது அதை விட முக்கியம்ப்பா. காசு இல்லாம கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனா நேர்மை இல்லாம வாழ்ந்தா அது வாழ்க்கையே இல்ல. உங்க அப்பன் மட்டும் உசுரோட இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. அந்த வார்த்தைகள் செல்வத்தோட மனசுல ஆழமா பதிஞ்சது. அப்பாவோட பேச்ச கேட்டதும் அவன் கண்ணுல தண்ணி முட்டுச்சு. அம்மா, முத்து அண்ணா எனக்கு இந்த பலகாரத்தையும் கொடுத்தாரு. வா, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இன்னைக்கு தனியா சாப்பிட எனக்கு மனசே வரல. அம்மாவும் மகனும் அந்த பலகாரத்தை பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அந்த சின்ன உணவு செல்வத்துக்கு சாதாரண சுவையா தெரியல, ஒரு நல்ல விஷயம் செஞ்சதுனால கிடைச்ச இனிமையான பலனா தோணுச்சு. எப்படிப்பா இருக்கு இதோட ருசி? அம்மா, இது இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட எந்த பலகாரத்தை விடவும் ரொம்ப ருசியா இருக்குமா. ஏன்னு தெரியுமா? இது என் நேர்மைக்கு கிடைச்ச சுவை. காசு கொடுத்து வாங்கின பலகாரத்தை விட இந்த பலகாரம் எனக்கு எவ்வளோ இனிமையா இருக்கு பாத்தியா? சில நாள் கழிச்சு ஊர்ல ஒரு சின்ன கூட்டம் நடந்தது. திருவிழாவுக்கு முன்னாடி ஊர்க்காரங்க ஒன்னா கூடுற வழக்கமான கூட்டம். அந்த கூட்டத்துல பெரியசாமி எல்லாரையும் அமைதிப்படுத்தி ஒரு அறிவிப்பு செஞ்சாரு. ஊர் மக்களே, இந்த வாரம் நமக்கு 2 பாடம் கிடைச்சிருக்குப்பா. ஒன்னு, தப்பான வழியில எடுத்த காசு என்னைக்கும் நிலைக்காதுன்னு. இன்னொன்னு, நேர்மையான ஒரு தம்பி இருந்தா அவன் ஊரையே பெருமைப்படுத்துவான்னு. பெரியசாமி செல்வத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. செல்வா, நீ செஞ்சது சின்ன விஷயமா தெரியல, ஆனா அது உன்னோட பெரிய குணத்தை காட்டுதுப்பா. ஒரு ஏழை பையன் தன் ரொம்ப நாள் ஆசையை விட்டுட்டு ஒரு வயசானவரோட உசுரை காப்பாத்தி இருக்கான். இன்னைக்குல இருந்து என் வயக்காட்டு வேலைக்கு நீ எப்போ வேணும்னாலும் வரலாம். நான் உனக்கு நல்ல கூலி தருவேன். நேர்மையானவங்களுக்கு எப்பவும் வேலை கிடைக்கும். நானும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் செல்வா, இனிமே நீ என் கடைக்கு எப்போ வேணும்னாலும் வந்து உன் கூலியில கொஞ்சம் மிச்சம் வச்சு நீ ஆசைப்பட்ட பலகாரத்தை வாங்கிக்கலாம். உனக்காக நான் எப்பவும் ஒரு தட்டு தயாரா வச்சிருப்பேன். நேர்மையான ஒருத்தனுக்கு உதவ நான் எப்பவும் பின்னிக்க மாட்டேன். செல்வத்தோட கண்ணுல நன்றியும் சந்தோஷமும் நிறைஞ்சது. ராஜு கூட்டத்தோட ஓரமா நின்னு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ள தன் சொந்த தப்பையும் செல்வத்தோட நேர்மையையும் ஒப்பிட்டு பார்த்தான். செல்வா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. நான் உன்னை தப்பான வழிக்கு கூப்பிட்டேன், ஆனா நீ உறுதியா நின்ன. நான் அந்த உறுதி இல்லாம தப்பு பண்ணிட்டேன். என் ஆத்தாவே என்ன காட்டி குடுக்கற அளவுக்கு நான் கேவலமா நடந்துகிட்டேன். இனிமே நானும் உன்ன மாதிரி இருக்க முயற்சி செய்யறேன்டா. பரவாயில்ல ராஜு, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு வருந்தி திருந்துறதுதான் பெரிய தைரியம். உன் ஆத்தா செஞ்சது உண்மையான அன்பு. அத நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும்டா ஐயா. நம்ம இனிமே சேர்ந்து நேர்மையான வழியில நடப்போம். அன்னைக்குல இருந்து அந்த 5 ரூபாய் பலகாரம் செல்வத்துக்கு வெறும் உணவா மட்டும் இருக்கல, அது நேர்மையே மனுஷனோட உண்மையான சொத்துங்கிற பாடமா மாறுச்சு. அந்த சின்ன கிராமத்துல அவன் பேரு இன்னைக்கு நேர்மையோட அடையாளமா நிக்குது.